கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்பொழுதும் சென்னையில் இருக்கிற அன்பு சகோதரர் ஜான்சன் அவங்களுக்காக, அவங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்காக செபிக்க போகிறோம். குறிப்பாக அவங்களுடைய மகன் நல்ல முறையில் கல்லூரி படித்து முடித்து வெளிவர கர்த்தர் உதவி செய்யணும். ஒரு சொந்த வீடை கர்த்தர் கட்டி கொடுக்கணும். குடும்பத்தில் காணப்படுகிற கணவன் மனைவி பிள்ளைகள் இந்த 3 பேருக்கும் இடையில் காணப்படுகிற எல்லா பிரிவினையின் ஆவிகள் மாறணும். சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடணும். இதற்காக நம்ம செபிக்க போகிறோம். ஆமென். கர்த்தர் நன்மையானதை செய்வார், மாற்றமே இல்லை. என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக உமக்கு நன்றி 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 அப்பா. உம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். குறிப்பாக சென்னையிலிருந்து ஜெபிக்க கேட்ட சகோதரர் ஜான்சன் அவங்களுடைய மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருங்கப்பா. உம்முடைய நன்மை மாத்திரம் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். மகனுடைய கல்லூரி படிப்பை கத்த முடிக்க உதவி செய்வீராக. ஆண்டவரே, கடன் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, எல்லா கஷ்டங்கள் மாறட்டும் அப்பா. நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. ஆண்டவரே, வீடை கத்தர் கட்டி கொடுப்பீராக. ஆசீர்வாதமான வீடு கிடைக்க உதவி செய்யும். அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, பயப்படாதே, நான் உன் கூடவே இருப்பேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, மனுஷங்க சொல்கிறதுக்கும் தேவன் சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மனுஷங்க சொல்லுவாங்க நான் உன் கூடவே இருப்பேன்னு சொல்லி. ஆனால் உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த மனுஷங்க உங்கள் கூட இருப்பாங்களா அப்படின்னு நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்களே சொல்லுங்கள், உங்கள் அந்த மனிதர் அந்த மனுஷி உங்கள் கூட இருப்பாங்களா? இல்லை. ஆனால் ஆண்டவராகிய தேவன் உயிர் தெழுந்த பின்பு பரமேறுவதற்கு முன்பாக சீசர்களை பார்த்து சொன்ன ஒரு உன்னதமான வார்த்தை, மத்தேயு 28:20, பூமியின் சகல நாட்களும், இந்த பூமியின் உங்கள் வாழ்நாளில் முடிவு பரிந்தும் சகல நாட்களில் நான் உன் கூட இருப்பேன். ஆண்டவர் சொன்னது தான். ஏன்னா வேதம் அப்படி தான் சொல்லுது. சங்கீதம் 33:9 நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். வேதம் சொல்லுகிறது அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுப்புத்தினும் அல்ல. என்னாகமம் 23:19 ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருப்பேன். நல்ல கவனிங்க, நான் சொல்ல ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் உன் கூட இருப்பேன், பயப்படாது. ஆமேன். நான் உன் கூட இருப்பேன், கலங்காதே. ஆமேன். நான் உன் கூட இருக்கிறேன், கவலைப்படாத. ஆமேன். எல்லா காரியத்திலும் கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்களை வழி நடத்துவேன்னு சொல்கிறாரு. அப்போ ஏன் நம்ம பயப்படணும்? ஈசாக்கை பார்த்து கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை. ஏன்னா ஈசாக்கு அவ்வளவு மனம் உடைஞ்சு போயிருக்கிறான், அவ்வளவு வேதனையோடு இருக்கிறான். ஏன்னா அவனை போன ஊரை விட்டு அபிமெலேக்குங்கிற ராஜா துரத்திட்டார். வேறொரு இடத்துல குழியை தோண்டி அதில் தண்ணியை பார்த்த உடனே கோராக்கின் புத்திரர் வந்து, இது எங்கள் இடம், இது எங்கள் தண்ணி, இதை தொடக்கூடாது அப்படின்னு வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எங்கே தான் போகிறது? எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பேர் வைக்கிறாரு. ஏசைக்கு, சித்தனா, இதெல்லாம் வாக்குவாதத்தை குறிக்குது. ஆதியாகமத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 26வது அதிகாரம்
15 இருந்து வாக்குவாதம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் ஈசாக்கை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை உண்டு அந்த அதிகாரத்தில். ஆதியாகமம் 26-24 நீங்கள் வாசித்து பாருங்கள். பயப்படாத, நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். பயப்படாத, நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். சொன்னதை போல கர்த்தர் ஈசாக்கோடு கூட இருந்து ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 26:4 ஈசாக்கோடு கூட கர்த்தர் இருந்தால் ஈசாக்கு வர விருத்தி அடைந்து மக்கா பெரியவனானா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் கூட இருக்கும் பொழுது மகா பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் மகா பெரிய மனிதனாக மாறிடுவீங்க. ஏன் நீங்கள் கவலைப்படணும்? நான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக நிலா சீஃபுட் அந்த ஸ்தாபனத்தினுடைய எம்டி, மேனேஜிங் டைரக்டர் மதிப்புக்குரிய சந்திரன் சார் அவங்களோடு கூட பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவங்க சொன்ன வார்த்தை, பிரதர், கர்த்தர் என் கூட இராவிட்டால் இந்த உலகம் என்னை விழுங்கி இருக்கும், இந்த உலகம் என்னை கொன்று இருக்கும், இந்த உலகம் என்னை தூக்கி எறிஞ்சிருக்கும். என் தேவன் என் கூட இருந்து என்னை ஆசீர்வதித்தார். அதனால தான் இந்த ஸ்தாபனத்துக்கு மேலே தேவனுக்கே மகிமை. என்னால் ஒன்றுமே இல்லை, என் தேவனுக்கு எல்லா மகிமை. ஆண்டவர் மாத்திரம் என் கூட இராவிட்டால் மனிதர்கள் உயிரோடு என்னை விழுங்கியிருப்பார்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, சத்துரு உங்களை தொட முடியாது, பிசாசு உங்களை தொட முடியாது. காரணம், கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் கூட இருந்து நடத்துவார், கூட இருந்து பாதுகாப்பார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரு. எதை குறித்து கவலைப்படாதீங்க, எதை குறித்து கலங்காதீங்க. கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பான். என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. யாரெல்லாம் கிராஸ் டிவியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேரோடு கூட நீர் பேசுவீராக. உம்முடைய வார்த்தை கடந்து வரட்டும். எஸ் ஒவ்வொருத்தர் மேலேயும் உம்முடைய விசேஷ கிருபை இறங்கட்டும் அப்பா. செய்கிறதற்காக உமக்கு நன்றி. நீ சொன்னி எல்லா பிரச்சனையிலிருந்து நான் உன்னோடு கூட இருந்து உன்னை பாதுகாப்பேன். அப்படியே பாதுகாத்தால் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமென். பிரியமான தெய்வ பிள்ளைகளை, கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்களை நடத்துவா. கலங்க வேண்டாம். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென்.